வணக்கம். நான் பார்த்து சமைத்த அன்னபூர்ணி. எனக்கு டின்னருக்கு வந்து ஆலு பராத்தா தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு 5-6 உருளைக்கிழங்க மத்தியானமே வேக வச்சுட்டேன். அதை நல்லா துருவி வச்சுட்டு கொஞ்சம் அதில் வெங்காயமும் போட்டுட்டு எண்ணெயை விட்டு அதை நல்லா வதக்கி இதில் மஞ்சப்பொடி, தனியா பொடி, மிளகா பொடி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சப்ஜி மசாலாவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுருக்கேன், பெருங்காயமும் போட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து நான் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சமாக போட்டுட்டேன். நம்ம இஞ்சியும் போட்டு பச்சை மிளகாயும் அரைச்சி வச்ச அந்த விழுதியும் போட்டுட்டு சில்லி பவுடரும் போடும்போது பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு தூரம் காரம் வேணுமோ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு எல்லாம் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே ரோட்டி பண்ணுறதுக்காக, பராத்தா பண்ணுறதுக்காக இந்த மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இந்த ரோட்டி மாவு ஆட்டா, அதாவது வீட் ஃப்ளார், இதை வந்து நம்ம பிசையும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இது லூஸாக தான் இருக்கணும். ஏன்னாக்கா அப்போ தான் நம்மளால் அந்த இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை மூட முடியும். நான் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி கப்பு மாதிரி பண்ணிக்கணும். இதை நம்ம குழக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை வச்சு மூடிட்டு நல்லா இந்த கோதுமை மாவையே நம்ம வந்து தொட்டு தான் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். இது நான் ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே நெய் விடணும். அப்போ தான் அது நல்லா வேகும். நான் அது வெந்தத்துக்கு எடுத்தப்புறமா காமிக்கிறேன். இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி இதை மூடி வச்சுருக்கேன். இனிமேல் இதை பரத்த வேண்டியதான். இந்த ரொட்டி வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமே கொஞ்சம் உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம், நெய் வேணுன்னா நெய் போட்டுக்கலாம். போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதில் என்னன்னாக்கா நம்ம ரொம்ப தின்னாக இட முடியாது. அதே மாதிரி நம்ம இந்த உருண்டை எடுத்துக்கும் போதும் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வெளியிலெல்லாம் அந்த ஸ்டஃபிங் போகாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதையும் போட்டு எடுத்துடுறேன்னா அப்புறம் இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் போடுறச்ச காமிக்கிறேன். இதைங்க நான் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ அது வந்து நல்லா பொன்னிறமாக அனுப்புகிறேன். கொஞ்சம் கேஸை இப்போ சின்னதாக்கின்றிருக்கேன், இல்லைன்னா கரிஞ்சு போய்டுன்னு எடுத்து போட வேண்டியது தான். அப்புறம் இன்னொன்று இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா சில பேர் ரொட்டி சாப்பிட மாட்டேன். அவளுக்காக நான் அவில் செலுத்தி வச்சுருக்கேன், வெஜிடபிள்லாம் போட்டு. இது வந்து ஒன்று பண்ணிட்டேன். இந்த இன்னொன்று வந்து இங்கே நல்லா வெந்துட்டே இருக்குது. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ தூரம் அங்கங்கே பொந்தி வந்திருக்கு, நன்னாவே வந்திருந்தது. அப்புறம் இதுலேயும் நெய்யை கொட்டிட்டு இந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.